ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் ஒரு பதிவினராக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு இழிவுபடுதல் பற்றியான ஒரு சின்ன பதிவை பார்ப்போம். இழிவுபடுத்தல் என்பது நாங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்திக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் தினமும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்துக்காக இழிவுபடுத்தப்படுகிறோம். தினமும் அல்லாவிட்டாலுமே எப்பொழுதாவது எங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக அல்லது எங்களுடைய சரியான திட்டமிட்ட வாழ்க்கை முறை இல்லாமற்காக, கல்வி நிலைகள் என்று பல விடயங்களுக்கு நாங்கள் இழிவுபடுத்தப்படுறோம். ஆனால் இழிவுபடுத்தும் போது எங்களுடைய மனம் மிகவும் காயப்பட்டு துக்கமடைந்து மிகவும் நாங்கள் வலுவிழந்த ஒரு மனிதர்களாக மாறிடுறோம். ஆனால் உண்மையிலே யோசிக்க போனால் அது ஒரு பிழையான விடயம். ஏன்னு சொல்லுங்கள், இழிவுபடுத்தப்படுறது எங்களுடைய ஏதோ ஒரு குறையை அவர்கள் சுற்றி காட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க பழக்கிறோம். உண்மைதானே? நம்மளோட குறை நமக்கு தெரியாமல் இருக்குது, அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. உண்மையிலே இழிவுபடுத்துகிற நேரம் நாங்கள் அதை எங்களை ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கிறோம் அல்லது உணர மறுக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதிகளவு கோபம் வருது. இனி இந்த நபர்களோட நாங்கள் பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது, அவர்களோட உறவே தேவையில்லை, அப்படியெல்லாம் முடிவு செய்திருவோம். உண்மையில் நாங்கள் இழிவுபடுத்துபவர்களோட பேச கதைக்கால விட்டாலும் அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை நாங்கள் உள்மனதில் எடுத்துட்டு எங்களை பற்றியான சுய பரிசோதனை செய்யணும். அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன விடயத்தில் என்ன சரியா எங்களுடைய ஏதோ ஒரு உண்மையான ஒரு குறையை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன விதம் தான் பிள்ளை, சொன்ன விதம், சொன்ன வார்த்தைகள் அப்படி என்ன பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஏதோ ஒரு குறை, அந்த குறை எங்கள்கிட்ட இருக்குன்றதை நாங்கள் உண்மையில் நாங்கள் யோசித்து அந்த குறையை நிவர்த்தி செய்து அவர்களை மறுபடி நாங்கள் சந்திக்கிற போது பெரிய மாற்றங்களுடனே, அதாவது அவங்க எங்களை இழிவுபடுத்தும் தருவாயில் நாங்கள் இருந்ததை விட அதிகளவான மாற்றங்களோடு முன்னேறி இருக்கோம். உதாரணம், இப்போ வருமானம் சிலர் சம்பாதிப்பாங்க, எதுவுமே வச்சுக்கொள்றது இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு திட்டமிட்டு அதை செலவழிக்கணும், திட்டமிட்டு நாங்கள் அதை வாழ கற்றுக்கொள்ளணும். கல்வி நிலையில் பின்தங்கியிருப்போம். அதுக்கு பின்னே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்படி அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறது, எந்த விதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கற்றுக்கொள்கிற முறைகள் இருக்கும். அதை பற்றி சிந்தித்து திட்டமிட்டு நாங்கள் செயல்படணும். உண்மையில் எங்களுடைய விடயங்களை நாங்கள் திட்டமிடணும். அடுத்தவர்கள் எத்தனை சொன்னாலுமே நீங்கள் நாங்கள் நம்மளை கவனிக்கிற மாதிரி வேறு யாரும் கவனிக்க மாட்டாங்க. எங்களை நாங்கள் அறிஞ்சு வைத்திருக்கிற மாதிரி வேறு யாரும் அறிந்து வைத்திருக்க மாட்டாங்க. அதனால் இழிவுபடுத்துபவர்களை பற்றி இனி கவலைப்படாதீங்க. அவங்க இழிவுபடுத்தினாங்க சொன்னால் எங்களை உற்று அவதானித்து ஏதோ எங்களுடைய குறையை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்துவதற்கான ஒரு வழியை தேடுங்கள். இதுதான் இன்றைய ஒரு தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நன்றி. மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை